ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான ட்ரிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். அதை பார்த்துக்கோங்க. நீங்களும் இதை போல் செய்யுங்க. எதுவும் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த பாருங்க, இதோட சேருக்கு ஒரு கால் இல்லை, 3 கால் தான் இருக்குது பாருங்கள். இதை உடஞ்சி போச்சு. இது நம்ம தேவைக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோங்க. இது பாருங்கள், இது தனியாக இருக்குது. இது உடஞ்சி போனது. இதை நம்ம ஒட்ட வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்ட வச்சு இது மேலே செடி வச்சோம்னா நம்ம மாடி வீணாகாமல் இதை வச்சு நம்ம ஒட்டிடலாம். இது அப்படியே நிறைய காலம் அப்படியே உட்கார கூட. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எட்ஜில் எல்லா இடத்துலையும் இந்த பாருங்கள், இப்படி வச்சு எல்லா இடத்துக்கும் பூசிடணும், அதை தடவிடணும். அப்புறமா இதுலேயும் எல்லா இடத்துலையும் தடவிட்டு வந்துடணும். அப்புறமா எடுத்து இது ஒரு 4-5 நாள் ஆகும் இது கையிலேருந்து போகிறதுக்கு. அதனால் நீங்கள் கையில் படாமல் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. செடி வச்சிடுவேன். இது அப்படியே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு 1/4 மணி நேரம் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 4 மணி நேரம்னா அதை 1/4 மணி நேரம் சொன்னேன் இல்லைங்களா. நான் ஒரு 4 ஹவர்ஸு அதை வெயிலே வச்சுருந்தேன். அப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங், அதுவே சரியாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இதோ இந்த ட்ரம் இது பாருங்கள், அப்படி கீழே சாய்ச்சி விட்டாலும் அது ஒன்றும் ஆகலை பாருங்கள். அது ஸ்டேட்டஸ் இருந்தது உங்களுக்கு தெரியும், முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஒட்டியிருக்கேன். இது மேலே வைக்க போகிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது எந்த அளவுக்கு போய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. இது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டுக்கு நம்ம என்னென்ன யூஸோ அதை செஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.